திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்கின்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறார். மாதம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுகிறார். எல்லா பத்திரிகையாளர்களை கையில வைத்துக் கொண்டு நாங்கள் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்பது, உங்களுடைய கூட்டணி என்னாச்சு, கலைந்திருக்கிறதே, சிதைந்திருக்கிறது என்று அது ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, கூட்டணி வரும் போகும். இன்னும் எத்தனை கூட்டணிகள் வரும்? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை பிறக்கும் போது இன்னும் பல கூட்டணிகள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேரும். உங்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்டாக்காரன் என்று சொல்லுகிறார் முதலமைச்சர். சகோதரர் கருப்பு முருகானந்தம் இங்கே இருக்கிறார். ஆனால் டெல்டா பகுதியில் எந்த நன்மையும் செய்யவில்லை. எல்லா நெல் பயிர்களும் தண்ணியிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 6000 ரூபாய். இந்த மாவட்டத்தில் மட்டும் 44,000 பேருக்கு, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 44,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுப்பது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரி சாலைகள் வாசல்ல நிக்க முடியல. எல்லாம் பள்ளிக்கூடங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கக்கூடிய இடத்துல இப்ப புறம் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. நவநாகரிகமான போதைப் பொருட்கள். அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏழைகள் இருக்கிற இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிற இடத்துல பெத்தமெட்டின் விற்கிறாங்க. இது ஆட்சியில் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதுலயும் பாகுபாடு பார்க்கிறாங்க. கள்ளச்சாராயம் வித்து 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளக்குறிச்சியில். ஆனா ஒரு விவசாயி கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார். கரூரிலே தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். பொதுக்கூட்டம் நடத்தும் போது 12 மணிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். இரவு 7 மணிக்கு அவர்கள் கேட்ட இடத்தில் பெர்மிஷன் கொடுக்கவில்லை. ஒரு சிறிய இடத்தில் கொடுத்ததனால் அவர் வந்தவுடனே மைக்க பிடிச்சு பேசுறார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுறார். 10 ரூபா பாட்டில் என்ன விசில் அடிக்கிறீங்க? 10 ரூபா பாட்டிலுக்கு என்னது? நாடு முழுக்க நான் இப்ப எல்லா மேடையிலையும் போகும்போது டெய்லி போறேன்ல, நான் 10 ரூபா பாட்டில்னு தான் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க செந்தில் பாலாஜி. எவ்வளவு பெரிய ஃபேமஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆக பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறது அவர் சொல்றார். சொன்ன உடனேயே லைட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது, அவர் மேல செருப்பு கலத்தை வீசுறாங்க. இறந்து போனது 41 பேர். இறந்து போனது 41 உயிர்கள். பச்சிளம் குழந்தைகள், 3 வயது 10 வயது குழந்தைகள் தன்னுடைய பெற்ற தாய் வயிற்று முன்னாலே நசுங்கி எல்லோரும் மிதித்து போய் அவருடைய உயிர் போகக்கூடிய காட்சி பரிதாபமான காட்சி. யாருடைய ஆட்சியில் நடைபெறுகிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன? எதையாவது சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்களை வாங்குவதற்காக பெரும்பான்மை மக்களை அவமதிக்கிற ஒரு அரசு இந்த அரசு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் எல்லா வீடுகளிலும் 30 நாட்களும் தீபம் ஏற்றுவார்கள். கடைசியாக ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பானை கொளுத்துவார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூண் இருக்கிறது. தீபத்தூண் மேலே தீபம் ஏற்ற வேண்டும். வெகு நாட்களாக கிடப்பிலே வழக்கு மன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. வழக்கு நிலுவையிலே இருந்தாலும் கூட ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்குகிறார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலையின் மீது, அந்த தீபத்தின் மீது போலீஸ் கமிஷனர் உட்பட 10 பேர் போய் மேல தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. ஆனால் அரசு அதை மறுக்கிறது. முதலமைச்சர் அதை மறுக்குகிறார். கேட்டால் கலவரம் வரும் என்கின்றார். இதில் எந்த கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இஸ்லாமிய பெருமக்கள் ஒருவர் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்தல் நெருங்குவதால் வாக்கு வங்கிக்காக ஒரு அரசியல் நடத்துகிற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது.